திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. நீட் தேர்வு கட்டணத்தை திரும்பப் பெற 13 லட்சம் மாணவர்கள் வங்கி விவரங்களை சமர்ப்பித்திருக்கிறார்கள். வங்கி விவரங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு ஜூன் 22 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் சங்கரன் வழங்கிட கேட்கலாம். சங்கரன், வணக்கம். முழு தகவல்களையும் சொல்லுங்க. வணக்கம் பிரியவதனா. நீட் தேர்வை கடந்த 3ஆம் தேதி நடந்த தேர்வை கிட்டத்தட்ட ஒரு 23 லட்சம் மாணவர்கள் அளவிற்கு அந்த தேர்வை எழுதிய நிலையில் அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. மாணவர்களுக்கு அவர்கள் செலுத்திய கட்டணங்கள் திருப்பி தரப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில் தற்போது வரை 13 லட்சம் மாணவர்கள் கட்டணங்களை திரும்பி பெறுவதற்கு வங்கி விவரங்களை எல்லாம் இணையதளத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள். மீதம் இருக்கக்கூடிய மாணவர்களும் விரைவாக அந்த வங்கி கணக்கு எண் விவரங்களை எல்லாம் பதிவு செய்ய வேண்டும் என்றும் அப்போதுதான் அவர்களுக்கு கட்டணங்களை திருப்பி தருவதற்கு ஏதுவாக இருக்கும் என்றும் சிபிஎஸ்இ தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில இதற்கான கால அவகாசம் ஜூன் 22ஆம் தேதி வரை வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இதுவரை வங்கி விவரங்களை சமர்ப்பிக்காத மாணவர்கள் ஜூன் 22ஆம் தேதிக்குள் அந்த விவரங்களை எல்லாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. புரியவதனா, தகவல்களுக்கு நன்றி சங்கரன். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.